இப்போ இந்தியாவில் Realme 7 ப்ரோவை லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல மொபைலாக இருந்தது. இங்கே 7 நல்ல மொபைலா அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஒரு கம்பேரிஷன் இருக்குது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உண்மையாக ஒரு நல்ல கம்பேரிஷனாக அது இருக்கும். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7i எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மொபைலை இந்தோனேசியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், வர 17ஆம் தேதி இந்த மொபைல் லான்ச் ஆகுது அப்படின்றத அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக இதனோட ஒரு இமேஜ் லீக் ஆயிருக்கு. அதனால இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸோட இருக்கும் அப்படின்ற தெளிவான ஸ்பெக்ஸும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸோட வரும், இந்த ஸ்பெக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இது என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு, அது போக இந்தியாவுக்கு வந்ததுன்னா எப்போ வரும் போல எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே வித் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸ் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுல் HD கூட கொடுக்காதது ஒரு மொபைலா அப்படின்னு எனக்கு தோணுது. அதிகபட்சமாக இது வரப்போகிற ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக HD+ அப்படின்றது போதுமானதாக இருக்கவே இருக்காது. இங்கே ரிஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, HD+க்கு பதிலாக ஃபுல் HDக்காவது மூவ் ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் அது தோணுதுச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ HD+ டிஸ்பிளேயோட தான் இந்த மொபைல் வருது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் எப்போவுமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க. இந்த டைம் என்ன சேஞ்ச் பண்ணிட போகிறாங்க, சேமான பேக் பிளாஸ்டிக்கில் தான் வரப்போகுது. அடுத்து இந்த பேக்கில் நம்மளால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பார்க்க முடியுது. ஸோ இந்த டைம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாமல் ரெகுலராக பார்க்குற மாதிரியான பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு போயிருக்காங்க. அடுத்து இதில் இருக்கிற கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா நம்ம 7ல் பார்த்த மாதிரியான 64 MB கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சோனியா சாம்சங்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணல. எனக்கு என்னமோ சாம்சங்கா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்து 8 MB வைட், 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ அப்படின்ற செட்டப்போடையும் ஃப்ரண்ட்ல அந்த பஞ்ச் ஹோல் நாட்ச்ல 16 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவும் இருக்க போகுது. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங்கையும் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துட்டு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போதும் இதுவும் கம்மி தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 662 அப்படின்ற ப்ராசரை யூஸ் பண்ணுறாங்க. இது ஆல்மோஸ்ட் 660 அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராகவே இருந்தாலும் G90T அப்படின்றது இதை விட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனுக்கு மூவாக இருந்தாலுமே இது ப்ராசர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது கம்மி தான். அது போக ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டும் இருக்க போகுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மொபைல் தேவையா அப்படின்ற கொஸ்டின் தான் நான் முன்வைக்க போகிறேன். ஏன்னா இங்கே ரியல்மியோட 6i எடுத்துகிட்டு போயிடலாம் இதுக்கு பதிலாக. ஏன்னா இங்கே ஃபுல் HD+ டிஸ்பிளே, 48 MB கேமரா இருந்தாலுமே ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. கூடவே உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே கிடைக்குது. ப்ராசர் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் கிடைக்குது. ஆனால் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 64 MB கேமராவை தவிர மற்ற எதுவுமே சரியில்லை. HD+ டிஸ்பிளே தான், ப்ராசர் கம்மி தான், பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேவையா அப்படின்னு எனக்கு தோணுது. அது போக ஒரு விஷயமும் இருக்குது. இந்த மொபைல் தான் அப்படியே நாசோவோட நாசோ 20 அப்படின்ற நேமில் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா 7i எங்கே போகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த மொபைல் நாசோவோட 20 ஒரு சில கண்ட்ரீஸில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக இது எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 11 அல்லது 12,000 ரூபாய் இந்த ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்தோனேசியாவில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக லான்ச் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் 12,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் பக்கத்தில் தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இதுக்கு வெயிட் பண்ணாமல் யோசிக்காமல் 6i வாங்கிக்கோங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இதில் கொடுக்குற கேமராவோட நமக்கு ரொம்ப முக்கியம். அது போக அந்த டிஸ்பிளேயும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ், இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணலாமா, என்ன ப்ரைஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது போல நிறைய டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். எப்போ வரும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் லாஸ்ட்டில் இந்தியாவில் லான்ச்சை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். வர 17ஆம் தேதி அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான மொபைல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வேற ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.